ஸ்கூல்ல நேத்துலேருந்து சம்மர் கேம்ப் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லிக் குடுத்து அவங்கள ரொம்ப என்கேஜிங்காவே வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு மார்னிங் வந்து பிரேயர், மெடிடேஷனோட தான் வந்து ஆக்டிவிட்டி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாட் பெயிண்டிங்ஸு, பிளான்டேஷன் இந்த மாரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தோம். கையோட வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னதால ஒரு சில ஹேங்கிங்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதையுமே வந்து மிடில்ல வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு டின்னருக்கு தோசை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னதால தோசை தவா தாங்க சீசனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இந்த தோசை தவா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இண்டஸ் வேலி பிராண்ட் தாங்க 27 சென்டிமீட்டர். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 வந்தது. நாள் நைட்டு ஆர்டர் பண்ணேன். அடுத்த நாள் மதியமே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து சீக்கிரமாவே ஒரு ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி தாங்க பண்ணியிருந்தாங்க. இத சீசனிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் லைட்டான சோப் ஜெல் போட்டு தவாவ நல்லா கழுவிறணுங்க. அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் வந்து ஆயில் ஊத்தி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து தோசை ஊத்தணும் அப்படின்னா சூப்பரா தோசை வந்துரும். ஸோ இன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு.